குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் தண்டுவட எலும்பு முறிவு அதோடைய சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் அதில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல யோசிக்கிறேன். ஆக்சுவலாக அப்போ நம்ம அன்னைக்கு பேசுனது வந்து கம்ப்ரெஷன் இன்ஜுரிஸ், அதாவது ஒரு லோ லெவல் வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். லோ லெவல் வெலாசிட்டினா ஒரு படிக்கட்டில் விழுறது, தண்ணியில் வலிக்கி விழுறது, அந்த மாதிரி. இப்போ ஹை லெவல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பனைமரத்துலேருந்து விழுறது, ஒரு பைக் ஆக்சிடென்ட்டு, ஸ்பீடாக போய் ஒரு கார் ஆக்சிடென்ட், அந்த மாதிரி. ஸோ இந்த ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸில் வந்து சாதாரணமாக இந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து எலும்பு பாதிப்பு மட்டும் தராமல் நமக்கு நரம்பு பாதிப்பையும் சேர்த்து கொடுக்கும். ஏன்னா நரம்பு வந்து நமக்கு தண்டுவடத்தில் மையப்பகுதியில் இருக்குது. ஸோ ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸில் நமக்கு அந்த எலும்பு உடைஞ்சி ஜவ்வு விலகி நரம்பையும் போய் அழுத்திடுது. அதனால நமக்கு கால் செயல்பாடு, கை செயல்பாடு பாதிப்பு வரலாம். ஸோ கழுத்து பகுதியில் ஏற்பட்ட முறிவுகள் வந்து கை செயல்பாட்டையும் நடக்கிறதையும் பாதிக்கலாம். நடுமுதுகு கீழ்முதுகில் ஏற்படுறது நமக்கு கையை விட்டு வச்சிடலாம், பட் காலை நமக்கு அதோடைய செயல்திறனை முழுசா கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் நமக்கு வந்து ஒரு 5 ஸ்டேஜஸாக நம்ம சயின்டிஃபிக்காக பிரிக்கிறோம். அதாவது லேசான பாதிப்பு, அந்த உணர்ச்சி மட்டும் குறையிறது, அசைவில் கொஞ்சம் குறையிறது, அசைவில் அதிகமாக குறையிறது, இப்படி ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்கு. அதில் ஏஷியா ஏ அப்படிங்கிற வெரைட்டி வந்து கம்ப்ளீட்டாக எல்லா நரம்புமே செயல்திறன் போகிறது. அதாவது யூரின் மோஷன் கூட உணர்ச்சி இல்லாமல் நம்ம வெளியேறது. ஸோ அது வந்து நரம்பு கம்ப்ளீட் பாதிப்புன்னு அர்த்தம். ஸோ இந்த 5 நரம்பு பாதிப்பு கட்டங்களில் வந்து இந்த 5வது கட்டம் ரொம்ப மோசமானது. ஸோ அது வந்து நமக்கு ஆப்ரேஷன் நம்ம பண்ணினாலும் அந்த நரம்புடைய செயல்திறன் திருப்பி நமக்கு கிடைக்காது. இப்போ நமக்கு இருக்கிற மருத்துவ உலகத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து போன டெவலப்டு கண்ட்ரீஸில் கூட அதுக்கான சிகிச்சைகள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை வெலாசிட்டி இன்ஜுரியில் நம்மளால என்ன பண்ண முடியும்? டாக்டர்ஸா, பேஷண்டால நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஸோ அது யாருக்கு ஏற்பட்டாலும் நமக்கு அந்த நிலை வரும். அந்த நிலைமையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம அந்த நிலைமையில வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா முதலாவது வந்து அந்த எலும்பை சரி பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். முதலாவது அவங்கள உட்கார வைப்போம். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன்ஸை நம்ம கழுத்துலையும் பண்ணலாம், நடுமுதுகு கீழ்முதுகு எந்த பகுதியில் உடஞ்சிருக்கோ அந்த பகுதியில் பண்ணி ஸ்க்ரூ பிளேட் மாதிரி போட்டு அவங்கள முதல் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரோம். அதாவது உட்கார்ற பருவத்துக்கு கொண்டு வரோம். உட்கார்ற பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கை விரல் அசைவு, முழங்கை, இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த முழுமையான ஏஷியா ஏ இன்ஜுரியில வராது. ஏஷியா பி, ஏஷியா சி, அந்த பார்ஷியல் இன்ஜுரி, அதாவது கொஞ்சம் பாதிப்பு, தண்டோட பாதிப்பு, நரம்பு பாதிப்பு இருந்துச்சுன்னா ரெக்கவரி வர வாய்ப்புகள் இருக்கு. அது ஆக்சிடென்ட் ஆன உடனே ஆப்ரேஷன் பண்றது அது ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு அதுல, அதாவது அது பங்களிக்குது. அதாவது சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணா நமக்கு பலனை எளிதாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அவங்களை உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சுட்டு அடுத்து என்ன பண்றோம்? அவங்களுக்கு முழுசான ஏஷியா ஏ இன்ஜுரி இருக்கு அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன், அதாவது மறுவாழ்வு. கம்யூனிட்டியில் ஒரு என்ஜினியராக இருந்திருப்பாங்க, ஒரு டாக்டராக இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு கூலி ஒர்க்கராக இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு இன்ஜுரி, மூட விழுந்திருக்கும் தலையில், அதில் எப்படி ஒரு பெரிய பாதிப்பு. அடுத்து எப்படி கம்யூனிட்டியில் அவங்க வந்து ஒரு அங்கமாக ஆக போகிறாங்க. இப்போ வந்து நேற்று வரைக்கும் நடந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு நடக்க மாட்டாங்க. நேற்று வரைக்கும் கை செயல்பாடு இருந்திருக்கும், இன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல கை செயல்பாடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஃபியூச்சரில்? அந்த மாதிரி பேஷண்ட்ஸ், ஸ்பைனல் இன்ஜுரி பேஷண்ட்ஸ்க்கு நிறைய மறுவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, சிஎம்சி வெள்ளூரில் இருக்கு, தென் தமிழகத்திலையும் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ அங்கே போய் சிகிச்சை எடுக்கிறது, அங்கே போய் இருக்கிற மோட்டார் பவரை வச்சு எப்படி நம்மளுக்கும் கம்யூனிட்டிக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது. ஒருவேளை ஒரு இன்ஜினியராகவோ ஒரு ஆஃபீஸ் பாயாவோ இருந்திருந்தா அவங்க ஒருவேளை சொசைட்டி அடுத்து நம்ம போகும்போது ஒரு ஷாப்கீப்பராகவோ இல்லை ஒரு வேற மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆக்குபேஷனலா ஒரு சில மாற்றங்களை செஞ்சு கொடுக்கறது, வீல் சேரை எப்படி ப்ரொபல் பண்றது, தன்னைத்தானே எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, யூரின் மோஷன் போறதுக்கு தனக்கு தானே எப்படி அசிஸ்டிங் டிவைசஸ், அசிஸ்டிங் டெக்னிக்ஸ் எப்படி பண்றது, இந்த மாதிரி தான் ரீஹாபிலிட்டேஷன். அது டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் ஸ்பெக்ட்ரம். ஸோ பிசிக்கல் மெடிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ அது வந்து இவங்களுக்கு இன்றியமையாததாக ஆயிடுது.
ஸோ இந்த மாதிரி ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸ் வந்து வராமல் தவிர்க்கிறது மேல். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி ஒரு நோய், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வருமுன் காப்பது மிகச்சிறந்தது. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப நம்ம கையில இல்லை. அதாவது ரீஹாபிலிட்டேஷன் இருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து பழைய மாதிரி நடக்க வைக்கிறது, கை செயல்பாடுகள் இல்லாம போகும். ஸோ அந்த ஒரு நிலைமை வராம இருக்கிறதுக்கு ரோட்ல போகும்போதோ இல்லை ஒரு நம்ம தொழில் ரீதியா மரத்துல ஏறும்போதோ போல்ல ஏறும்போதோ அதிக கவனத்தோடு நம்ம இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது வந்து ஒரு விழிப்புணர்வா நமக்கு எல்லார் மத்தியிலையும் இருக்கணும். நம்ம ஒரு வயர்மேனா இருக்கலாம், நம்ம ஒரு மரத்துல நம்ம ஏறி தேங்காய் பறிக்கிற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், பனைமரங்க ஏறுற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை நம்ம வந்து அடிக்கடி பிரயாணப்பட்டு பைக்ல வெளியூர் போகக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நம்ம வேலை நிமித்தமா, வீட்டு காரியங்கள் நிமித்தமா கார்ல போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரலாம். ஸ்பீடை மதிக்கணும், ரோட்டை மதிக்கணும். நம்ம தொழில் பண்ணும் போதும் ஹைட்ல ஏறும் போதும் அதிக கவனத்தோடு, எப்பவும் இருக்கிற கவனத்தோடு கூட கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் நல்லது. ஏன்னா நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பாதிப்பு, நம்ம குடும்பத்தாருக்கு அது ஒரு பாதிப்பு. பல லட்சங்கள் செலவு பண்ணி மறுபடியும் நம்ம நார்மல் இயல்பு நிலைக்கு திரும்ப போறதில்லை. ஒரு மறுவாழ்வு கிடைச்சி நம்ம வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதுலேயுமே நமக்கு ஒரு மனச்சோர்வு எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு வருமுன் காப்போங்கிற ஒரு முக்கியமான ஒரு கொள்கை நம்ம பின்பற்றணும். ஸோ இப்போ எல்லாருமே அதை மனசில் வைக்கிறது நல்லது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க நிறைய பேர் சில நியூ இயர் செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷனில் அதிகமான அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி பைக்கில் போய் விழுந்து திருப்பி வாழ்க்கைக்கும் நடக்க முடியாமல் போகிற ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து ரேஷ் டிரைவிங், ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஸோ தண்டுவட முறிவுகளை நம்ம 2 பகுதியாக பார்த்துக்கிறோம். சிம்பிள் ஃப்ராக்சர்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்ஸ். சிம்பிள் ஃப்ராக்சர்ஸில் நம்ம வந்து போனை மட்டும் சரி பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்ஸில் நரம்பு மண்டலத்தையுமே நம்ம அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். நரம்பு மண்டலம் வந்து குறைவான அளவில் சிதைவுற்றிருந்தால் அவங்களுக்கு அந்த செயல்திறன் திருப்பி கிடைக்கும். அதிகமான அளவில் அது சிதைந்திருந்ததுன்னா நம்ம அந்த ஏசியா ஏ இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதில் செயல்திறன் திருப்பி கிடைக்காது, மறுவாழ்வு மட்டுமே சாத்தியமானது. ஸோ இதை குறித்து உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் எங்கள் சேனலை நீங்கள் உங்கள் கேள்விகளை சொல்லலாம். நாங்கள் அதுக்கு கரெக்டான பதிலை உங்களுக்கு சொல்ல தயாராக. நன்றி.